வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவழைக்கிறோம். திகில் நிறைந்த நேரம் அநேக நேரங்கள் உண்டு. அந்த திகில் நேரத்திலே கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வேலையிலே கர்த்தர் நமக்கு அனுகுணமான துணையமாய் இருக்கிறார். ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அனுகூலமான துணையமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் நடக்காத கூடாதபடி அநேக விதமான தடைகள் அங்கே வந்து நிற்கும். அப்போ நமக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக நிற்பாங்க. நமக்கு விரோதமாக நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுக்கு கூட தெரியாது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. ஆமென். பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். வேதம் சொல்லுது, உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதே. நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். சொன்னார்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை செய்து முடிப்பார். அதுக்கு உண்டான நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கார். அந்த நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் அருமையாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.